நம்ம இன்னைக்கு ஹோமியோஸ்டாசிஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் நியர்லி ஸ்டாட்டிக் ஆர் கான்ஸ்டன்ட் கண்டிஷன் இன் த இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஃப் த பாடி. அதாவது உடம்புல நார்மல் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறது தான் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பொதுவாக எல்லார் உடம்புலையும் இருக்கிறது தான். இதுக்கு இன்னொரு முதல்ல என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா மெலியூ இன்டீரியர் அப்படின்னா அந்த டேர்ம் காயின் பை ஃப்ரெஞ்ச் ஹிஸ்டாலஜிஸ்ட் கிளாடி பெர்னார்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா இன்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். அப்படின்னா உடம்புல உள்ள இருக்க என்விரான்மெண்ட்டை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது பாடியோட நன்மை. அதுதான் இந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னா ஆல் த செல்ஸ் ஆர் சரௌண்டட் பை எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ஸ். உடம்புல இருக்க செல்கள் எல்லாத்தையும் சுற்றி நீர்கள், அதாவது ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். இதில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நார்மலாக மெயின்டைன் பண்ணணும், பிஹெச், அசிடிட்டி, ஆல்கலைனிட்டி அது நார்மலாக இருக்கணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட்ஸ், சோடியம், பொட்டாசியம், குளோரின் இதெல்லாம் நார்மலாக இருக்கணும். இதெல்லாம் நார்மலாக இருந்தால் தான் உடம்புல செல்லோட ஆக்டிவிட்டி, அதாவது உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்களோட ஆக்டிவிட்டியும் நல்ல முறையில் நடைபெறும். இதுதான் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுனால முக்கியம் அப்படின்னா சேஞ்ச் இன் த இன்டர்னல் என்விரான்மெண்ட் லீட்ஸ் டு அப்நார்மல் செல் ஃபங்க்ஷன், டிசீஸ் அண்ட் இஃப் சிவியர் லீட்ஸ் டு டெத். அதாவது இந்த இன்டர்னல், அதாவது உள்ளே இருக்கிற அந்த கண்டிஷன், உள்ளே இருக்கிற நிலைமை மாறுபட்டால் அது செல்களுக்கு நோயையோ, செல்கள் டெத்தாகி அதனால இறப்பையோ ஏற்படுத்தப்படும். அதாவது உடம்புல பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நீர், அதாவது ஃப்ளூயிட்ஸ் 60% இருக்குது. அதுக்கப்புறம் சாலிட் சப்ஸ்டன்ஸ், அதாவது இந்த சாலிடாக இருக்கிற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 40% இருக்கும். டோட்டல் பாடி ஃப்ளூயிடு 60% இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செல்லுலரில் செல்லுக்கு வெளியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்மா, டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸ், பிளாஸ்மாங்கிற நீர் பொருள் இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ட்ரா செல்லுலர் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம், பாஸ்பேட், புரோட்டீன் இதெல்லாம் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா செல்லுகளுக்கு வெளியில் இருக்கிற ஃப்ளூயிட் தொடர்ந்து உடம்புல அது சுற்றிக்கிட்டே இருக்குது. எப்படின்னா ரத்தத்து மூலமாக எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் உடம்பெல்லாம் சென்றுக்கிட்டே இருக்குது. உடம்புல எங்கெல்லாம் நியூட்ரியன்ஸ் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லங்ஸில் ஆக்சிஜன் உருவாகுது, ஈரல், கல்லீரலில் செரிமானமான இந்த கெமிக்கல்ஸ்லாம், தேவையான கெமிக்கல்ஸ்லாம் உருவாகுது. வயிற்றில் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. உடம்புலேருந்து என்னென்ன வேஸ்ட் வெளியேறுதுன்னு பார்த்தோம்னா கிட்னி மூலமாக, தோல் மூலமாக இந்த தேவையில்லாத எலக்ட்ரோலைட்ஸு, எக்ஸ்ட்ரா இருக்கிற சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் வெளியில் ஏறுது. அதுக்கப்புறம் நுரையீரல் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியில் ஏறுது. இதில் உங்கள் ஹோமியோஸ்டாசிஸ் உடம்பு சரியான நிலைமையில் இருக்கிறதுக்கு 2 விதமான ஃபீட்பேக் இருக்குது. ஒன்று நெகட்டிவ் ஃபீட்பேக், இன்னொன்று பாசிட்டிவ் ஃபீட்பேக். இது எப்போல்லாம் செயல்படுது அப்படின்னா நார்மலை விட்டு எப்போல்லாம் அது மாறுபடுதோ, அதிகமாகவோ கம்மியாகவோ மாறும்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஃபீட்பேக் நடைபெறுது. இதில் ஸ்டிமுலஸ் எதனால அது கூடுது, அதுக்கப்புறம் அதை நார்மல் ஆக்குறதுக்கு எப்படி செயல்படுதுங்கிறத பற்றி பார்ப்போம்.
உதாரணத்துக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல். பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து நம்ம ஒரு உணவை எடுத்துக்கும் போது ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது. அதை வந்து குறைக்கிறதுக்கு உடம்பு வந்து அதை சென்ஸ் பண்ணுது. அதுதான் வந்து அதை வந்து நார்மல் பண்ணுறதுக்கு இன்சுலின் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகுது. இன்சுலின் அதிகமாக செக்ரேட் ஆகும்போது பிளட் குளுக்கோஸ் லெவல் குறையுது. அந்த மாதிரி தான் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும்போது இந்த ரிசப்டார்ஸ் வந்து அது பண்ணி அந்த அதுக்குரிய யூரின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஹார்மோன்ஸு கிட்னி மூலமாக கிட்னியில் வந்து நிறைய யூரினை எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு அது செயல்படுது. அப்படிங்கிற உடம்புல பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகுது. அது மாதிரி கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகும்போது மூச்சு வென்டிலேஷன் அதிகமாகுது. அப்போ வந்து உடம்புல இருக்க கார்பன் டை ஆக்சைடு வெளில போய் ஆக்சிஜன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரெகுலேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகுறது அதுக்கு என்னெல்லாம் ஆர்கன் செயல்படுதுன்னு பார்த்தா ஹைப்போதலாமஸ், பிட்யூட்ரி, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டு கிளாண்டு இதெல்லாம் வந்து செயல்பட்டு தான் வந்து தைராய்டு லெவல் நார்மலாக மெயின்டைன் பண்ணுது. உடம்புல வந்து நிறைய ஃப்ளூயிட்ஸ் நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற அந்த பேரோ ரிசப்டார் நல்ல முறையிலே செயல்பட்டுச்சு அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வந்து 100லேருந்து 125 கூடும். ஆனால் அதுக்கு மேலே கூடாது. இப்போ வந்து பேரோ ரிசப்டார்ஸ் அந்த மெக்கானிசம் வந்து சரியாக செயல்படலை அப்படின்னா அது வந்து 175 வரைக்கும் இன்க்ரீஸ். அப்போது வந்து என்னதான் அது வந்து ஃபீட்பேக் வந்து செயல்பட்டாலும் ஓரளவு கொஞ்சம் ப்ரெஷர் கூட தான் செய்யும். இதுதான் பார்க்குறோம். ஃபீட்பேக் கரெக்ஷன் -50, எரர் வந்து 25 + 25 இருக்க தான் செய்யும். ஸோ கெயின் ஈக்குவல் டு கரெக்ஷன் ஃபார் எரர் ஈக்குவல் டு -50 போட்டிருக்காங்க. இந்த பேரோ ரிசப்டார் கண்ட்ரோல் இஸ் நாட் 100% எஃபெக்டிவ். இது வந்து 100% இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு பாடி வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால் அது வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நெகட்டிவ் ஃபீட்பேக்னால் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது அது குறைக்கிறதுக்கு செயல்படும். பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால் காசும் எஃபெக்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். நெகட்டிவ் ஃபீட்பேக்னால் காசும் எஃபெக்டும் ஆப்போசிட்டில் செயல்படும். பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால் என்னெல்லாம் நல்ல செயல்பாடுகள் நடக்கும் அப்படின்னா கிளாட்டிங், ரத்தம் உறைதல், கன்ட்ராக்ஷன், இந்த குழந்தை பெறும்போது ஏற்படுகிற அந்த வலி அதெல்லாம் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். அது பாசிட்டிவ் ஃபீட்பேக். அதுக்கப்புறம் வந்து எஸ்ட்ரோஜன் லெவல் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு எக்ஸாம்பிள். இதனால் பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால என்னெல்லாம் கெடுதல்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா பிளட் லாஸ் ஏற்படலாம். குழந்தை பெறும்போது அதிகமான பிளட் லாஸ் ஏற்படலாம். கார்டியாக் அவுட்புட் வந்து பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். இங்கே பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை பற்றி பார்க்குறோம். இதில் வந்து பிட்யூட்ரி போர்ட்டல் சிஸ்டம் மூலமாக லூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்லாம் சுரக்குது. இது வந்து ஓவரியில் செயல்பட்டு ப்ராஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரடையால் போன்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனால் இந்த ஃபீட்பேக் வந்து எங்கே போகுதுன்னா
ஹைப்போதலாமஸ் இந்த செல்களுக்கு போய் சேருது. ஓகே, தேங்க்யூ.